ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆதாரம் புகாரி, முஸ்லிம். அல்லாஹுடைய பொருத்தத்தை மட்டும் நாடி எவர் ஒரு நாள் ஏத்திகாஃப் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் நரகத்திற்கும் மத்தியில் வானம் பூமிக்கு இடையே ஆனாலோ தூரமுள்ள 3 அகலிகளை அல்லாஹ் ஆக்கிவிடுகின்றான். எனவே அவர் நரகத்தில் நுழைவது சாத்தியமே இல்லை. அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் பைஹகி, தர்கீப். சவ்வால் மாதத்துடைய 6 நோன்புகள். யார் ரமலானுடைய மாதத்தில் நோன்பையும் நோற்று பிறகு அதை தொடர்ந்து சவ்வால் மாதத்தின் 6 நோன்புகளை நோன்பு வைக்கின்றார்களோ அவர்கள் காலமெல்லாம் நோன்பு நோற்றதை போலாவார் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் முஸ்லிம். சதகத்துல் ஃபித்ர். ரமலானுடைய நோன்பாளி எவ்வளவுதான் முயன்றாலும் ஏதேனும் குறை ஏற்படத்தான் செய்கின்றது. உண்ணுதல், குடித்தல் போன்ற நோன்பை முறிக்கும் காரியங்களை தவிர்த்திருப்பது மிக இலகுவானதாக உள்ளது. ஆனால் வீண் பேச்சுக்கள், வீண் செயல்கள் போன்ற நோன்பின் நன்மையை குறைத்து விடக்கூடிய செயல்களை விட்டு தவிர்த்திருப்பது முழுமையான முறையில் ஏற்படுவது இல்லை. வல்ல அல்லாஹ் அந்த குறைகளையும் நீக்கி நோன்பை பரிபூரணமாக்கும் பொருட்டு அதற்கான முழு நன்மைகளையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன் அடியார்கள் மீது அருள் புரிந்து நோன்பின் முடிவின் போது சதகத்துல் ஃபித்ர் என்னும் தர்மத்தை கடமையாக்கி இருக்கின்றான். ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பித்ரா ஜக்காத்தை நோன்பாளியின் நோன்பை வீண் பேச்சு, வீண் செயல்களை விட்டும் சுத்தப்படுத்துவதாகவும் ஏழைகளுக்கு உணவாகவும் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் கடமையாக்கினார்கள். எனவே எவர் பெருநாள் தொழுகைக்கு முன்பே அதனை நிறைவேற்றுகின்றார்களோ அது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஜகாத்தாக ஆகிவிடும். எவர் தொழுகைக்கு பிறகு அதனை நிறைவேற்றுகின்றார்களோ அது பொதுவான தர்மங்களில் ஒரு தர்மமாக ஆகிவிடும். அபூதாவூத் 1609. எனவே வசதி உள்ளவர்கள் சதகத்துல் ஃபித்ரை உரிய நேரத்தில் தொழுகைக்கு முன்பே நிறைவேற்றுவது அவசியமாகும். எனவேதான் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருநாளிற்கு 2 நாட்கள் முன்பே சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுபவர்களாக இருந்தார்கள். அபூதாவூத் 1610. இவ்வாறு முன்னரே கொடுப்பது சால சிறந்ததும் கூட. ஏனென்றால் அந்த ஏழைகள் பெருநாளிற்கு முன்பே தயாராக இருக்கலாம். சதகத்துல் ஃபித்ரின் அளவு. கோதுமை போன்றவற்றில் அரை சாவும், பேரித்தம்பளம், காய்ந்த திராட்சைகளில் 1 சாவும் அல்லது அவற்றின் கிரயமும் கடமையாகும். ஃபத்தாவா மஹ்மூதியா 9619. 1 சாவு என்பது தற்கால எடையில் 1 கிலோ 633 கிராம் ஆகும். ஷாஃபி. எந்த ஒரு தானியம்